Welcome to Futurism Study Center, சேலம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூஜி டெட்டுக்கான ஃபிசிக்ஸ் யூனிட் 6 குவாண்டம் மெக்கானிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். வாட் இஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னா என்னென்னா ஒரு மேக்ராஸ்கோபி ஆப்ஜெக்டோட மோஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸாக ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அதோட ஒரு ஆப்ஜெக்டோட மூமெண்ட்டு அதை ஸ்டடி பண்ணுறதும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்லுவோம். அது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஃபாலிங் ஆப்பிள், பிளேயிங் பேஸ்பாலு, மூமெண்ட் ஆஃப் பிளானட்ஸ், இதெல்லாமே எதில் இன்க்ளூட் ஆகும்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இன்க்ளூட் ஆகும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யார் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணா அப்படின்னா ஐசக் நியூட்டனுங்கிறவர் 17th செஞ்சுரியிலேருந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அவரோட 3 லா ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். இதோட நெக்ஸ்ட் கோர் பிரின்சிபல்னா என்னென்ன கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் படிக்க போகிறோன்னு சொல்கிறதா. என்னென்ன கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படிப்போம்னா நியூட்டன்ஸ் லாஸ்னாலும் படிப்போம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதில் வெலாசிட்டி, அக்சலரேஷன், மொமெண்டத்தை பற்றிலாம் படிக்கிறது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படிப்போம். அப்புறம் ஒர்க்கு, எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கன்சர்வேஷன் லாஸு, இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸை பற்றிலாம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் படிப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ்னால் என்ன, லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன், ஹாமில்டன் ஈக்குவேஷன்லாம் இதில் படிப்போம் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படிப்போம். நெக்ஸ்ட் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து படித்தோம், அதில் ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல, நிறைய ட்ராபேக்ஸ், அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் இதில் சொல்ல போகிறோம்னா இன்எடுகேஷன் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். என்னென்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னா இதால் எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அப்படின்னா பிளாக் பாடி ஆஃப் ரேடியேஷனோட ஸ்பெக்ட்ரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. பிளாக் பாடிங்கிறது என்னென்னா அது மேலே பர ஒரு இன்ஸ்டன்ட் ரேடியேஷனை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே அதை என்ன பண்ணும் அப்படின்னா எமிட் பண்ணும். அதை என்ன பண்ணாது ரெஃப்ளெக்டோ அதை டிரான்ஸ்மிட்டோ எதுவுமே பண்ணாமல் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை எமிட் பண்ணுறது தான் பிளாக் பாடி. அதோட ஸ்பெக்ட்ரத்தை பற்றி எதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. நெக்ஸ்ட்டு அது லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்சர்வ் பண்ண லைக் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு, காம்ப்டன் எஃபெக்ட்டு, ராமன் எஃபெக்ட்டை பற்றியுமே எதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அதுக்காக வந்தது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸு. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் கிளாஸ் கேசஸ், இதை பற்றியுமே இது அதோட வேரியேஷன்ஸை பற்றி எல்லாமே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஒரு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா பற்றி பேசுகிறது. இது என்னென்னா டிஸ்க்ரீட் ஸ்பெக்ட்ரா, ஒரு ஆட்டத்தோட டிஸ்க்ரீட் ஸ்பெக்ட்ராவை வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால இது ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதே மாதிரிக்கே ஸ்டெபிலிட்டி, ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டியை பற்றியுமே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் இதோட ஃபெயிலியர்ஸு. இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸ், அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ் எப்படி வந்ததுங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது 19th செஞ்சுரி எண்டில் ஃபிசிக்ஸ் வந்து என்னென்னலாம் வச்சுருந்துச்சு அப்படின்னா ஒரு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு, அப்புறம் தியரி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிசம், தெர்மோடைனமிக்ஸ், இதெல்லாமே ஃபிசிக்ஸில் இருந்துச்சு. இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் பாடியோட டைனமிக்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து யூஸ் ஆனுச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ரேடியேஷனை ஸ்டடி பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் எது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா மேக்ஸ்வெல்லோட எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வந்து தான் ப்ரொவைட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட்டு மேட்டரையும் அதோட ரேடியேஷன்ஸையும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா பார்ட்டிகிள்ஸையும் அதோட வேவ்ஸையும் வச்சு, பார்ட்டிகிள்ஸையும் வேவ்ஸையும் வச்சு தான் அந்த மேட்டரே ரேடியேஷனை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அதுக்கான இன்ட்ராக்ஷன், மேட்டருக்கும் ரேடியேஷனுக்கான இன்ட்ராக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னா வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸு அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் மூலயமா தெர்மோடைனமிக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எதை தான் மேட்டரையும் ரேடியேஷனுக்கான ரிலேஷன்ஷிப்பை. இதை வந்து இவ்வளோ அல்டிமேட் டிஸ்கிரிப்ஷன் அச்சீவ் பண்ணனால இது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸோட சக்ஸஸை வந்து எல்லாருமே பீப்புளெலாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்போ 19th செஞ்சுரி லாஸ்ட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் 20th செஞ்சுரி போகிறப்ப 20th செஞ்சுரி 2 சேலஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வைக்கப்பட்டுச்சு. என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்னா ரிலேட்டிவிஸ்டிக் டொமைனு, அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோபிக் டொமைனுங்கிற 2 சேலஞ்சஸ் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வைக்கப்பட்டுச்சு. அது என்னன்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவிஸ்டிக் டொமைன்னா என்னென்னா ஐன்ஸ்டீன், இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஐன்ஸ்டீன் 1905 தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா நியூட்டன் மெக்கானிக்ஸ், அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து வெரி ஹை ஸ்பீடை சீஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. என்னென்னா அது வந்து வெரி ஹை ஸ்பீடுக்கு வந்து வேலை செய்யலை, அதோட ஸ்டாப் ஆகிடுதுங்கிறத யார் ஐன்ஸ்டீன் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் 1905 வந்து சொல்லியிருப்பார். அந்த ஸ்பீடை எதோட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா
ஸ்பீட் ஆஃப் லைட்டு கூட தான் நம்ம எப்போவுமே வந்து கம்பேர் பண்ணுவோம். அதே மாரி கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து வெரி ஹை ஸ்பீடில வந்து நியூட்டன் மெக்கானிக்ஸுங்கிறது வந்து ஸ்பீடா ஸ்டாப் ஆயிருச்சுங்கிறத சொல்லியிருப்பாரு ஐன்ஸ்டீனு. மைக்ரோஸ்கோபிக் டொமைன்னா என்னென்னா, ஒரு அட்டாமிக் அண்டு சப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட நியூ எக்ஸ்பெரிமெண்ட் டெக்னிக்கை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதால் என்ன பண்ண முடியலைன்னா, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னால ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியலை. அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, மைக்ரோஸ்கோபி லெவல்லே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு இது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுங்கிறது. அப்போ நமக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண, அதாவது ஒரு மாலிகுல் ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரையும் ஒரு லைட் இன்ட்ராக்ஷனை பற்றியுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நியூ கான்செப்ட் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக வந்தது தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸு. அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸோட எப்படி அதோட பர்த் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே இதில் யார் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து போர் மாடல் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அக்ரி பண்ணாலும் அதோட பாசிலேட்ஸில் வந்து குவைட் ஆர்பிட்டரி இருந்துச்சு. ஆர்பிட்டரியும் ஒரு தன்னிச்சையானது, அது ஒரு தன்னிச்சையானது இருந்துச்சு. அதை எதை ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா, தியரியோட ஃபஸ்ட்டு பிரின்சிபலாக அதால் ஃபாலோ பண்ண முடியலை. அந்த ஆர்பிட்டரி நேச்சரை வந்து இந்த ஆர்பிட்டரி ஓல்டு தியரி வந்து என்ன பண்ணோம், அந்த ஆர்பிட்டரி நேச்சர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. யாருக்கு அப்படின்னா ஹைசன்பெர்க்குக்கும் சோடிஞ்சருக்கும் அது வந்து ஒரு ஆர்பிட்டரி நேச்சருங்கிறது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்கிறதுக்காக ஒரு நியூ கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு ரீஃபைன்டு தியரியை வந்து கிரியேட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1925 2 பேரும் வந்து ஒரு ரீஃபைன் தியரியை கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்கிறதுக்காக ஒரு ரீஃபைன் தியரி வந்து கிரியேட் பண்ணாங்க அவங்களோட எஃபர்ட் மூலயமா. அதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் 2 இண்டிபெண்டன்ட் ஃபார்முலேஷனாக வந்து 2 பேருமே சேர்ந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா, மேட்ரிக்ஸை வந்து மேட்ரிக்ஸ் மெக்கானிசம் ஒன்று, வேவ் மெக்கானிசம். மேட்ரிக்ஸ் மெக்கானிசத்தை வந்து ஹைசன்பெர்க்கும், இதை வந்து சோடிஞ்சர். ஏன்னா அவங்க 2 பேரும் தானே சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால அவங்க 2 பேருமே ஒரு 2 மெக்கானிசம் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மேட்ரிக்ஸ் மெக்கானிசத்தை வந்து யார் ஃபார்ம் பண்ணா அப்படின்னா, ஹைசன்பெர்க் வந்து 1925 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது எதை டெஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா வந்து, ஒரு அப்சர்வ்டு ஸ்பெக்ட்ரல் லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை வந்து டெஸ்கிரைப் பண்ணும். எது அப்படின்னா மேட்ரிக்ஸ் மெக்கானிசம்ங்கிறது. அதே மாதிரிக்கே இது எதை ஃபவுண்ட் பண்ணும் அப்படின்னா வந்து, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்க மாதிரிக்கே இதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா எனர்ஜி வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது ஒரு டிஸ்க்ரீட், அதாவது குவாண்டாவாக இருக்கிற மாதிரிக்கே இதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை எதை எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்தெந்த குவான்டிட்டிஸ் அப்படின்னா வந்து எனர்ஜி, பொசிஷன், மொமெண்டம், இது மாதிரிக்கே மேட்ரிக்ஸஸ் எல்லாமே எதை பண்ணோம் அப்படின்னா இது எக்ஸ்பிரஸ் பண்ணோம் மேட்ரிக்ஸ் மெக்கானிசம். அதே மாதிரிக்கே நெக்ஸ்ட்டு இது டயகோனலைஸ்டு எனர்ஜி ஸ்பெக்ட்ரத்தோட ஐகன் வேல்யூஸ் ப்ராப்ளத்தையும் அதோட ஸ்டேட் வெக்டார்ஸுமே இது என்ன பண்ணோம் அப்படின்னா அப்டைன் பண்ணோம். அதுக்கப்புறம் இதோட இதில் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து, ஒரு டிஸ்க்ரீட் லைட் குவாண்டாவை வந்து கண்டுபிடிச்சது தான் இதோட சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வேவ் மெக்கானிசம். இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சோடிஞ்சருங்கிறது வந்து 1926 வந்து சொல்லியிருப்பாரு. அதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது எதை ஜெனரலைஸ் பண்ணும் அப்படின்னா வந்து டீப் பிரேக்லையோட பாசுலேட்ஸை வந்து இது ஜெனரலைஸ் பண்ணியிருக்கும். இதில் எதை டெஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா, வேவ் மெக்கானிசத்தில் வேவ் ஈக்குவேஷனை வச்சுட்டு அதோட மைக்ரோஸ்கோபிக் மேட்டரோட டைனமிக்ஸை டெஸ்கிரைப் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து வேவ் மெக்கானிக்ஸு. இந்த வேவ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம், சோடிஞ்சர் ஈக்குவேஷன். இதுதான் என்ன சொல்லுவோம், சோடிஞ்சர் ஈக்குவேஷன். அதோட சோடிஞ்சர் ஈக்குவேஷனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லி சொல்லலாம். வேவ் ஈக்குவேஷன் சொல்லலாம், இல்லாட்டி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். இதோட சொல்யூஷன்ஸ் எதை கொடுக்கும் அப்படின்னா அது எனர்ஜி ஸ்பெக்ட்ரத்தையும் அதோட வேவ் ஃபங்க்ஷன் சைங்கிற வேவ் ஃபங்க்ஷன்ஸையும் கொடுக்கும். எது அப்படின்னா சோடிஞ்சர் ஈக்குவேஷனுங்கிறது எனர்ஜி ஸ்பெக்ட்ரத்தையும் வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் சிஸ்டத்தையும் எது கொடுக்கும்னா சோடிஞ்சர் ஈக்குவேஷன் கொடுக்கும். இதுதான் சோடிஞ்சர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் யார் வரா அப்படின்னா 1927 மேக்ஸ் பான் வந்து வராரு. அவர் எதை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா ப்ராபபிலிட்டி இன்டர்பிரிட்டேஷனை வந்து சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா மேக்ஸ் பான் சொன்னது வந்து ப்ராபபிலிட்டிஸை பற்றி மேக்ஸ் பான் வந்து 1927 சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டியை வச்சு எதை வந்து இன்டரப்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் மாடுலி ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன், அதாவது மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர்டு, இதை பற்றி சொல்லியிருப்பார். அப்போ மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர்டுங்கிறது என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர்டுன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு சொல்லலாம். ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு சொல்லலாம். இதை வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு சொல்லலாம். ஸ்கொயர் மாடுலி ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதை யார் சொன்னார் அப்படின்னா 1927
மேக்ஸ் பான்ங்கிறத சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனுமே லாஸ்ட்ல டிஃபரெண்ட்டா 2 ஈக்குவேஷனுமே என்ன இருக்கும் அப்படின்னா, ஈக்குவலன்ஸ்ங்கிறத வந்து சொல்லிஞர் வந்து மேக்ஸ் பான்ங்கிறத சொல்லியிருப்பாரு. 2 ஃபார்முலேஷனும் வந்து ஈக்குவலன்ஸ்ங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரையாக் வந்து வேற என்னென்ன சஜெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து, இந்த அப்ஸ்ட்ராக்ட், கெட் நோட்டேஷன், ப்ரார் நோட்டேஷன்ங்கிற மாரிக்கு அதோட ஆப்ரேஷன்ஸ் பத்தியுமே ட்ரையாக் சொல்லியிருப்பாரு. அந்த ஆப்ரேஷன்ஸ்ல என்னென்னலாம் கொண்டிருக்கும் அப்படின்னா, எது அப்படின்னா, போத் வேவ் ஃபார்முலேஷன்ங்கிறது ஒரு கன்டினியூயஸ் பேஸா இருக்கும். அது மேட்ரிக்ஸ் ஃபார்முலேஷன்ங்கிறது டிஸ்க்ரீட் பேஸா இருக்கும். இது 2யுமே எத கொண்டிருக்கும் அப்படின்னா வந்து, அந்த ட்ரையாக்கு ஆப்பரேஷன்ஸ் இது எல்லாமே எத கொண்டிருக்கும்னா 2மே கொண்டிருக்கும். வேவ் ஃபார்முலேஷனும் கொண்டிருக்கும், மேட்ரிக்ஸ் ஃபார்முலேஷன் 2மே கொண்டிருக்கும். அப்ப ட்ரையாக் என்ன பண்றாரு அப்படின்னா, 1927ல தான் இதெல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாரு. எது இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டிய பத்தி. அதுக்கப்புறம் 1928ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரு வந்து ஒரு ஸ்பெஷல் தியரி ரிலேட்டிவிட்டி கூட கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன டெரைவ் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா, ட்ரையாக் ஈக்குவேஷன்ங்கிறது ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருப்பாரு. அந்த ஈக்குவேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் ஸ்பேஸு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ல எதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஷன் ஆஃப் ஒரு எலக்ட்ரானோட மோஷன வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரையாக் ஈக்குவேஷன்லேருந்து என்ன ப்ரிடிக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு ஆன்டி பார்ட்டிகிள் இருக்குங்கிறத யாரு ஃபர்ஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து, ட்ரையாக் தான் சொல்லியிருப்பாரு. அவரோட நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ல அதாவது இங்க எப்படி இருக்குன்னா, நிறைய எலக்ட்ரான்ஸ் இங்க இப்படி இது எல்லாமே ஃபுல்லாவே எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது எல்லாமே எலக்ட்ரான்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மேல எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கப்ப, கீழேருந்து எலக்ட்ரான் மேல போறப்ப, இங்க ஒரு ஹோல் ஒண்ணு ஃபார்ம் ஆகும். இந்த ஹோல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு. அதனால இது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆன்டி பார்ட்டிகிள் இருக்குங்கிறத யாரு ஃபர்ஸ்ட்டு ஆன்டி பார்ட்டிகிள் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரையாக் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாரு, ப்ரிடிக்ட் தான் பண்ணியிருப்பாரு. ஒரு ஆன்டி பார்ட்டிகிள்ங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாரு. அத தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்புறம் வந்து 4 இயர்ஸ் லேட்டரா 1932ல யாரு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து 1932ல அது நேம் வந்து ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒரு ஆன்டி பார்ட்டிகிள் இருக்கு. அதோட ப்ராப்பர்ட்டீஸ் என்னென்னங்கிறத யாரு சொல்லியிருப்பாருன்னா, ஆண்டர்சன்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அவரு தான் ஃபர்ஸ்ட்டு ஆன்டி பார்ட்டிகிள் ஃபர்ஸ்ட் ஆன்டி பார்ட்டிகிள் கண்டுபிடிச்சது வந்து ஆண்டர்சன் 1932. அந்த ஆன்டி பார்ட்டிகிள் என்னன்னா பாசிட்ரான். ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டி பார்ட்டிகிளும் பாசிட்ரான் தான். ஆனா ஃபர்ஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணது யாரு அப்படின்னா வந்து ட்ரையாக் 1928ல ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. யாரு? ட்ரையாக்கு. ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாரு. இது யாரு? ட்ரையாக் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாரு. இது யாரு ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சு டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னா, ஆண்டர்சன் 1932ல. அந்த ஆண்டர்சனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1936ல நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கும். இந்த ஆன்டி பார்ட்டிகிள கண்டுபிடிச்சதுக்காக. நெக்ஸ்ட்டு அப்ப இதுலேருந்து பார்த்தாச்சு குவாண்டம் மெக்கானிக்ஸ் எப்படி வந்துச்சு? அதுல என்னென்ன கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. அத எப்படி ரெக்டிஃபை பண்ணி குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொன்னாங்கங்கிறத பார்த்தோம். இப்ப குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஜென்ரலா இப்ப நம்ம படிச்சதுலேருந்து பத்தி சொல்லலாம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் தியரின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும்? ஒரு பிஹேவியர்ஸ் ஆஃப் மேட்டர அப்புறம் பிஹேவியர்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸோட அட்டாமிக் லெவல் அண்ட் சப் அட்டாமிக் லெவல் அதாவது லைக் எலக்ட்ரான் இது மாரிக்க ஒரு மைக்ரோ பார்ட்டிகிள் எலக்ட்ரான், புரோட்டான் இது மாரிக்க ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள வச்சு டிஸ்கிரைப் பண்றது தான் என்ன அப்படின்னா, வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டாவோட அக்யூரேட் ரீப்ரொடக்ஷன ப்ரொவைட் பண்ணும். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிறது. இது எத கொண்டிருக்கும் அப்படின்னா, இது ரிலியபிள் ப்ரிடிக்ஷன் பவர் இருக்கும். ஒரு நல்ல நம்பகத்தன்மையா இருக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிறது. அதுக்கப்புறம் இது மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல்ல உள்ள மேட்டரோட டைனமிக்ஸ பத்தி சொல்லும். குவாண்டம் மெக்கானிக்ஸ்னாலே எத பத்தி தான் மெயினா சொல்லும் அப்படின்னா, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள். ஏன்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள பத்தி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அதனால அதோட ஸ்டாப் ஆனதுனால தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸ். அப்ப குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிறது ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள வந்து டிஸ்கிரைப் பண்றது தான். நெக்ஸ்ட்டு இது எங்க ஒன்லி வேலிடா இருக்கும் அப்படின்னா வந்து, அப்புறம் மைக்ரோ பிசிக்ஸ் லெவல்ல தானே இது வந்து வேலிடா இருக்க முடியும். அதனால மைக்ரோ லெவல்ல வந்து இது டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு இப்ப இது 2க்கான கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். ம் கம்பேரிசன் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கான கம்பேரிசன். இப்ப கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு பார்த்தோம். அது வந்து எப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் லெவல்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். அப்ப இது எத ஸ்டடி பண்றது அப்படின்னா, ஒரு மேக்ரோஸ்கோபி ஆப்ஜெக்ட்ட ஸ்டடி பண்றது தான் என்னன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ங்கிறது. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிறது இப்பதான் பார்த்தோம் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ட வந்து ஸ்டடி பண்றது தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான், புரோட்டான்
மாலிகுல்ஸ் இதை பற்றி எல்லாமே படிக்கிறது தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். அதுவே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறது, அதை வந்து பிளானட்டரி மோஷனு, ப்ரொஜெக்டைல் மோஷன் இதை பற்றி எல்லாமே வந்து ஒரு மேக்ரோஸ்கோபி ஆப்ஜெக்ட்டை படிக்கிறது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்லுவோம். இது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் பற்றி தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அதான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போமா, யாரோ நியூட்டன் வந்து அவரோட லாவை பேஸ் பண்ணி தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு. அப்போ இது நியூட்டன்ஸ் லாவை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ங்கிறது. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன், அதையும் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து இது கண்டிஷனை இது வந்து அக்யூரேட்டாக என்ன பண்ணிடும்னா எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் போகுது, இவ்வளோ ஸ்பீடில் போகுதுங்கிறதுனால நான் அப்போ அது ஒரு 30 செகண்டில் இல்லாட்டி ஒரு 30 செகண்ட்ஸில் எங்கே ரீச் ஆகுங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஒரு ஸ்பீடும் டைரக்ஷன் இது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் என்ன பண்ணியும் அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக இதை எதை சொல்ல முடியும் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை சொல்ல முடியும். அதுவே இதை வந்து எப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து மைக்ரோஸ்கோபி பார்ட்டிகுலர். இப்போ வந்து எலக்ட்ரான் வந்து இந்த டைரக்ஷனில் போகும், இது இந்த டைரக்ஷனில் இந்த வேகத்தில் போகுங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது, ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அதோட அவுட்கம்ஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அது எப்படி அப்படின்னா ஒரு ப்ராபபிலிட்டி அடிப்படையில் இது இந்த சைடில் போகலாம், இது இங்கனைக்குள்ள இருக்கலாங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் ப்ராபபிலிட்டிஸ் அடிப்படையில் தான் இது என்ன பண்ண முடியும்னா சொல்ல முடியும். இதை என்ன பண்ண முடியும் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஆனால் இதை வந்து என்ன பண்ண முடியாது, கெனாட் ப்ரிடிக்ட் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிறத. நெக்ஸ்ட்டு இது என்ன சொல்லியிருந்தோமா, அதனால் இது 100% அக்யூரஸியாக இருக்கும். இது வந்து கெனாட் 100% அக்யூரஸியாக இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து 2 அப்சர்வபிள் அதாவது பொசிஷன் மொமெண்டம்ங்கிற 2 அப்சர்வபிளை சைமல்டேனியஸில் அதாவது ஒரே டைமில் இதை வந்து மெஷர் பண்ண முடியும். சைமல்டேனியஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ண முடியும் 2 ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே என்ன பண்ண முடியாது அப்படின்னா கெனாட் மெஷர்டு, ரெண்டையும் அடுத்த டைம் ஒரே டைமில் மெஷர் பண்ண முடியாது. அதாவது பொசிஷனையும் மொமெண்டத்தையும் ஒரே டைமில் மெஷர் பண்ண முடியாது. ஒன்று பொசிஷனை மெஷர் பண்ணால் மொமெண்டத்தை மெஷர் பண்ண முடியாது, மொமெண்டத்தை மெஷர் பண்ணால் பொசிஷன் மெஷர் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்றை தான் வந்து மெஷர் பண்ண முடியும். இதை தான் எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து ஹைசன்பெர்க் வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு பார்ட்டிக்கல் நேச்சர் மட்டும் தான் பேஸ் பண்ணியிருக்கும். ஏன்னா இது ஒரு கண்டினியூஸ் தான் சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இது வந்து ஒரு பார்ட்டிக்கல் நேச்சரை பேஸ் பண்ணியிருக்கும். இது வந்து டியூயல் நேச்சர், பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்கும் அஸ் வெல் அஸ் வேவ் நேச்சர் இருக்கும். ரெண்டையுமே பேஸ் பண்ணியிருக்கும் இதுங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிறது. இது வந்து ஒரு கண்டினியூஸ் எனர்ஜி. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ங்கிறது என்னென்னா ஒரு கண்டினியூஸ் எனர்ஜியா. அப்போ கண்டினியூஸ்ங்கிறது எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அதனால் இது வந்து எந்த வேல்யூ வேணால் டேக் பண்ணும். ஆனால் இங்கே வந்து எனர்ஜி எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஒரு குவான்டைஸ்டு பாக்கெட், அதாவது குவாண்டமாக டிஸ்க்ரீட்டாக தான் இங்கே இருக்கும். இது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு டிஸ்க்ரீட் எனர்ஜி. அதே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ங்கிறது ஒரு கண்டினியூஸ் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதனால் எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அப்படின்னா வந்து எனர்ஜி மேட்டர் ரிலேஷன்ஷிப்பை வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் வந்து எனர்ஜி மேட்டர் ரிலேஷன்ஷிப்பை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுவே இங்கே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஐன்ஸ்டீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எனர்ஜி மேட்டர் ரிலேஷன்ஷிப்பில் ஹச்யூங்கிற mc² ஒரு ரிலேஷனில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அப்படின்னா ஐன்ஸ்டீன் அதாவது மேட்டர் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும், எனர்ஜி வந்து மேட்டராக கன்வெர்ட் ஆகுற ரிலேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருப்பார். யார் அப்படின்னா ஐன்ஸ்டீன். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் mc² ஃபார்முலா வச்சு குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுவே அங்கே என்ன பார்த்துருந்தோம், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட வேரியேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தோமா. எப்படின்னா டியூலாங் பெட்டிட் இந்த 2 சயின்டிஸ்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது என்ன 1918 ஒரு தியரி சொன்னாங்க. அந்த தியரியில் என்ன பண்ண சிவிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சிவி = 3R சொல்லியிருப்பார் யார், டியூலாங் அண்ட் பெட்டிட். அதுவே வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகுறப்ப அது வந்து வேரி ஆணுச்சு. அதை வந்து இந்த கார்பன் சிலிக்கான் இது மாதிரி எலமெண்ட்ஸ்க்கெலாம் என்ன ஆணுச்சு அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுறப்ப இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறது வந்து சேஞ்ச் ஆணுச்சு. அதை வந்து இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை.
டியூலாங் பற்றினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால அந்த தியரி என்ன ஆயிருக்கும்னா ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதுவே குவாண்டம் தியரி படி யார் அப்படின்னா ஐன்ஸ்டீன் வந்து ஃபஸ்ட்டு 1907ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது கரெக்டு தான். எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட்டுங்கிறது 3R கான்ஸ்டன்ட்டுங்கிறது எப்போ மட்டும்தான் அப்படின்னா ஹை டெம்பரேச்சரில் மட்டும் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அது லோ டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் கம்மி ஆகுறப்ப அதில் ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூஸ் என்ன ஆகுது அப்படின்னா 0 ஆகிடுது அப்படிங்கிறத யார் சொல்லியிருப்பா? ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதே வந்து இது அவங்களுக்கு யாருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் டிபை வந்து அது சாட்டிஸ்ஃபை இல்லைங்கிறதுனால மறுபடியும் டிபை வந்து அதை ரிசர்ச் பண்ணுறாரு. மறுபடியும் ரிசர்ச் பண்ணுறப்ப அவர் எப்போ ரிசர்ச் பண்ணார் அப்படின்னா 1913ல் வந்து டிபை வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன சொன்னார், ஹை டெம்பரேச்சரில் அது கரெக்டு அக்செப்ட் பண்ணுற ரைட்டு. நெக்ஸ்ட்டு லோ டெம்பரேச்சர் ஆகிறப்ப அது 0 ஆகலை. அது என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். லோ டெம்பரேச்சரில் சிவி வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கியூப்புக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குங்கிறத யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா டிபை சொல்லியிருப்பாரு. அது என்னது டிபையோட தியரியில் இதை சொல்லியிருப்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இது என்ன சொல்லணும், மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு தானே யூஸ் ஆகும். அப்போ இது என்னன்னா லார்ஜ் யூனிட்ஸ் தான். மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு என்னன்னா லார்ஜ் யூனிட், கிலோகிராமு, கிலோமீட்டர் அப்படிங்கிற லார்ஜ் யூனிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் தான் சொல்லியிருப்போம். அப்போ ஸ்மால் பார்ட்டிகிள்ங்கிறப்ப ஒரு எலக்ட்ரான் மாதிரி தானே. அது எப்படின்னா அது ஆம்ஸ்டாங்கில் இருக்கும். ஆம்ஸ்டாங்கிறது 10⁻⁻10 மீட்டர்னு சொல்லுவோம். நேனோங்கிறது நேனோமீட்டர், மில்லிமீட்டர் இது மாதிரிக்கு ஸ்மால் யூனிட்ஸில் தான் வந்து இதை வந்து குறிப்போம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம படித்தோம்ல, படித்ததுலேருந்து இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா இதில் என்னென்னா ஹூ இஸ் டிஸ்கவர் த ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான். ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான் சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை யார் டிஸ்கவர் பண்ண ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் புரோட்டான். ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரானுங்கிறது என்ன அப்படின்னா ஆன்டி பார்ட்டிகல் எலக்ட்ரானை வந்து ஃபஸ்ட்டு ஆன்டி பார்ட்டிகல் எலக்ட்ரானுங்கிறது என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஆன்டி பார்ட்டிகல் எலக்ட்ரானுங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்ரான் சொல்லுவோமா. நம்ம என்ன பண்ணிடுவோம், கொஸ்டினை பார்த்ததோட எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி முடிச்சிடலாம். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார், ஜே தாம்சன். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் தான் ஜே தாம்சன். அப்போ இது ஆப்ஷனில் வராது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு கிளியராக படிக்கணும். அப்போ இது நம்ம கேட்டிருக்குது பாசிட்ரான் இது பண்ணுறது தான் யாருன்னு கேட்டிருப்பாங்க. பாசிட்ரான் ட்ரையாக்கா ஆண்ட்ரஸாக நமக்கு டவுட் வரும். ட்ரையாக் என்ன சொல்லுது, ப்ரிடிக்ட் தான் பண்ணியிருப்பார். ஒரு ஆன்டி பார்ட்டிகல் இருக்குங்கிறதான் சொல்லியிருப்பார். அதுக்கு பாசிட்ரான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே சொன்னது யார் அப்படின்னா ஆண்டர்சன் தான். அப்போ ஆன்சர் வந்து இதுவங்க வந்து புரோட்டானோட ஆன்டி பார்ட்டிகளை பற்றி சொல்லியிருப்பாரு. யார், சாம்பர்லைன்ங்கிறது வந்து புரோட்டானோட ஆன்டி பார்ட்டிகள், அதாவது ஆன்டி புரோட்டானை பற்றி சொன்னவர் சாம்பர்லைன். இது வந்து எலக்ட்ரானை பற்றி சொன்னவர் வந்து ஜே தாம்சன். ட்ரையாக் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னவர் தான் இது என்னென்னா ட்ரையாக் வந்து பாசிட்ராங்கிற ஒரு இதை வந்து ப்ரிடிக்ட் தான் பண்ணியிருப்பார். இதை வந்து டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா ஆண்டர்சன். இதான் வந்து எப்போ அப்படின்னா ஏரை வந்து 1932ல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பார். இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1928ல் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு, கண்டுபிடிச்சிருப்பாரு. நமக்கு எப்படி வேணுமா கேட்கலாம். இங்கே டிஸ்கவருக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணலாம், ப்ரிடிக்டர் அப்படின்னு கேட்டோம்னா யார் போடலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ட்ரையாக் போட்டுக்கலாம். அப்போ அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு எப்படி வேணுமான்னு கேட்கலாம். இது பேசிக்ஸ் தானேங்கிறதுனால நீங்கள் விட்டுட்டு இது படிக்கணும்லாம் இது பண்ணக்கூடாது. நமக்கு எப்படி பேசிக்கில் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும், மீடியமாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும், ஹையாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம புக்கே அவ்வளோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த புக்கில் இப்போ நம்ம முன்னாடி டாபிக் கொஞ்சம் விட்டுருந்தாலுமே அதை கொஸ்டின்ஸில் வந்து அதை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே கொஸ்டின்ஸில் அதை எல்லாமே கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் டவுட் கேட்பீங்க, அது எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போ கொஸ்டின்ஸுமே அதில் உள்ள இம்பார்ட்டன்ட். அதே மாதிரிக்க அதில் உள்ள எல்லா டாப்பிக்குமே குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் வருமே எல்லா புக்ஸுமே ரெஃபர் பண்ணி தான் நமக்கு அப்படியே நோட்ஸாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நீங்கள் படிக்கணும்னா நிறையா புக்ஸ் ரெஃபர் பண்ணணும். அது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி இவ்வளோ கிளியராக ஒரு நோட்ஸ் ரெடியாக இருக்குது. அந்த நோட்ஸ் இதை படித்தாலே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் ப்ரொப்போஸ்டு குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன். குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷனை வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஐன்ஸ்டீன் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இடையில வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தியரி குவாண்டம் தியரி யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னா வந்து
பிளாங்க்ஸ் தான். எந்த இயர் அப்படின்னா 1900 தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து பிளாங்க் வந்து குவாண்டம் தியரி வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஹூ இஸ் ப்ரொபோஸ்டு கான்செப்ட் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷனை சொன்னது யார் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருந்தோம். எங்கே அப்படின்னா அந்த வேவ் ஃபங்க்ஷனை பற்றி யார் பேசியிருப்பா அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம், வேவ் ஈக்குவேஷன் சொல்லலாம். இதில் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா சோடிஞ்சர் தான் சொல்லியிருப்பாங்க. சோடிஞ்சர் ஈக்குவேஷன், அதாவது சோடிஞ்சர் ஈக்குவேஷனில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன். அப்போ வேவ் ஃபங்க்ஷனுங்கிற கான்செப்டை சொன்னவங்க யார் அப்படின்னா சோடிஞ்சர். நெக்ஸ்ட்டு சோடிஞ்சர் ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தான் இந்த கொஸ்டின் பார்த்துட்டு வந்தோம். சோடிஞ்சர் ஈக்குவேஷன் எதை கண்டுபிடிக்க யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து வேவ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. என்ன அப்படின்னா வந்து சோடிஞ்சர் ஈக்குவேஷன் தான் வேவ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சை ஸ்கொயர். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ சிக்னிஃபிகேஷன் என்னென்னா அதை ப்ராபபிலிட்டி ஆஃப் சிக்னிஃபிகேஷன் என்னென்னா அதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. இது என்னன்னு சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம். அல்லது சை ஸ்கொயர் ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்கொயர் மாடிலி ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம் சொல்லியிருந்தோம். ஸ்கொயர் மாடிலின்னு சொல்லலாம், அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு சொல்லலாமா? இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு தான் சொல்லணும். நீங்கள் பேசிக் தானே, பேசிக் இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. இன்ட்ரடக்ஷன்லேருந்து கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினுமே இது நமக்கு ஒரு செமஸ்டர் எக்ஸாம் மாதிரிலாம் கிடையாது. ஒரு கொஸ்டின்ஸுமே ஒரு பேசிக்லேயே நம்ம இது பண்ணிட்டோம்னா டிஃபிகல்ட்டில் வந்து விட்டுருவோம். பேசிக்லேயே ஒரு கொஸ்டின் கூட நம்ம விடாமல் எழுதுனா மட்டுமே நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ. டாபிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் இனிமேல் சிலபஸ் படி எல்லா டாப்பிக்கையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டாபிக்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.